இப்போ நம்ம இன்றைக்கி வாழைக்காய் பொடிமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல். வீல் சி திஸ் டுடே. இதுக்கு தேவையானது 3 வாழைக்காய், நல்ல முத்தின வாழைக்காய் எடுத்துக்கிறோம். அப்புறம் திருவின தேங்காய் 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 3 டீஸ்பூன், இஞ்சி அது இந்த மாதிரி அலம்பி சீவி வச்சுக்கிறோம், பச்சை மிளகாய் ஒரு 3-4 தேவைக்கேற்றபடி, கடுகு தாளிக்க, உப்பு. இப்போ முதல்ல வாழைக்காயை நல்லா தண்ணியில் வேக வச்சுக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிடலாம். அது மேலே உரிச்சுக்கணும், தோலை உரித்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதை கிரேட் பண்ணிக்கிறோம். பிளான்டன் இந்த வாழைக்காயை இந்த மாதிரி இருக்குது. உளுத்தம்பருப்பு இதை வறுத்துக்கிறோம் தாளித்து கொட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இஞ்சி இதெல்லாம் நம்ம தேவை எடுத்து வச்சுருக்கிறத போட்டு தாளித்து கொட்டிக்கிறதுக்கு வறுத்துக்கிறோம். இது இப்போது நம்ம திரும்பி வச்ச வாழைக்காய் அதையும் போடுறோம். நல்ல மெதுவாக ஸ்லோவாக நிதானமாக அடுப்பை எரிய விட்டு போடுறோம். அதுக்கப்புறம் கடைசியாக திருவி வச்ச தேங்காய் அதையும் போட்டு சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கிறோம். உப்பு தேவைக்கேற்றபடி அதையும் சேர்த்துக்கிறோம், போட்டு கலந்துக்கிறோம். இது நல்ல சுவையுள்ள ஒரு சைட் டிஷ் அண்ட் வாசனையாகவும் இருக்கும். வேணும் தேங்காய் எண்ணெயில் கூட தாளித்து கொட்டிக்கலாம். நல்லெண்ணெய்க்கு பதிலாக முதல்ல யூஸ் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். ஈஸியானது, பட் வெரி டேஸ்டி அண்ட் நல்ல அரோமா தனியாக நல்லா இருக்குது. ட்ரை இட் யுவர் செல்ஃப்.